ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம் இன்னைக்கு பேசு பொருளை எடுத்துக்கக்கூடியது நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் பொது வேட்பாளராக சீமான் அவர்கள் இறக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், அம்பாசமுத்திரம் தொகுதியில் அதிமுகவை சேர்ந்த எஸ்ஐகி சுப்பையா அப்படிங்கிறவர் ஒரு நல்ல வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சு அவர் எம்எல்ஏ ஆகிறாரு. எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு இப்ப தாவேக்கால இணைஞ்சிட்டாரு. இப்போ அம்பாசமுத்திரத்திற்கு மித்த அந்த 6 தொகுதிகளில் ஒன்று அம்பாசமுத்திரம். அந்த அம்பாசமுத்திரத்துக்கும் இப்ப இடைத்தேர்தல் வரப்போகுது. இப்ப அந்த அம்பாசமுத்திரத்துல கிட்டத்தட்ட எஸ்ஐகி சுப்பையா தான் தாவேக்காவோட கேண்டிடேட்டா நிப்பாருங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அப்போ எதிர்கட்சிகள் மத்தியில சீமான் அவர்களை, நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களை பொது வேட்பாளராக நிப்பாட்டலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு இப்போதைக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. சரி, இப்படி நிப்பாட்டலாமா, நிப்பாட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க, நிப்பாட்டுறதோட எஃபெக்ட் என்னவா இருக்கும்? அப்போ நம்ம அது தொடங்குறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய விஷயம், எஸ்ஐகி சுப்பையா இதற்கு முன்னாள் எம்எல்ஏ, அவருக்கு அந்த தொகுதியில் என்ன செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்த்தாங்க. எஸ்ஐகி சுப்பையா அவர்கள் அந்த தொகுதியில் ஒரு செல்வாக்குள்ள நபர், தனக்குன்னு ஒரு சுயமாக ஒரு செல்வாக்கும் வச்சிருக்கிறார். அவர் நல்லா புரிஞ்சுக்கணும். அதிமுக தோக்கும் போது கூட அவர் ஜெயிப்பார். அப்ப அந்த அளவுக்கு தனக்குன்னு அம்பாசமுத்திரம் தொகுதியில் ஒரு செல்வாக்கு வச்சிருக்காரு. இந்த தடவையும் அவர் ஜெயிச்சது அப்படிதான், அவரோட சொந்த செல்வாக்குங்கிற ஒரு அளவுக்கு இருக்கு. அப்ப அதோட தாவேக்காவோட பலமும் சேரும். தாவேக்காவும் நல்ல வாக்கு வங்கி வாங்கி இருக்குது இந்த அம்பாசமுத்திரம் தொகுதியில. அப்ப அதிமுகவிலிருந்து ஒரு வாக்குகள் பிரிந்து போனாலும் இவருக்குன்னு உள்ள வாக்குகள் இவருக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால எஸ்ஐகி சுப்பையா அம்பாசமுத்திரத்துல ஒரு ஃபார்மிடபிள் கேண்டிடேட்டா இருப்பாரு. அப்ப எல்லாரும் அதிமுக திமுக எல்லாரும் ஒரு பக்கம் தனியா நின்னாங்கன்னா திருப்பி எஸ்ஐகி சுப்பையா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இப்ப சில இடங்கள்ல கேண்டிடேட்ஸ் ரொம்ப பாப்புலரா இருப்பாங்க. உதாரணத்துக்கு இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்ஐகி சுப்பையா, இதோட நீங்க விராலிமலை எடுத்துக்கிட்டீங்கன்னா விஜயபாஸ்கர் பாப்புலர் கேண்டிடேட். அவர் 60,000-50,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாரு. அப்ப அதிமுகங்கிற உள்ள வாக்குகளை தவிர விஜயபாஸ்கருக்கு அப்ப வாக்குகள் இருக்குன்னு தன்னாங்க நிலைநாட்டி காமிச்சிட்டாரு. அப்ப இந்த சூழ்நிலையில தான் எஸ்ஐகி சுப்பையா இங்க நிக்கிறதுனால நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவருக்கு எம்எல்ஏவே இருந்தது இல்லையா, அவரை ஒரு காமன் கேண்டிடேட்டா நிப்பாட்டலாமான்னு திமுக தரப்புலையும் யோசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு வருது. பட் அதிமுக தரப்புல அதற்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குங்கிறது நமக்கு தெரியல. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒத்துக்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துக்கொள்ளாம ஒரு அதிமுகவுக்கு தனியா ஒரு கேண்டிடேட் போட்டாருன்னா அது காமன் கேண்டிடேட் நம்ம சொல்ல முடியாது. அப்ப கூட சீமானுக்குள்ள வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமா இருந்தாலும் காமன் கேண்டிடேட் நம்ம அவரை சொல்ல முடியாது. அப்ப அவரோட முடிவு என்னன்னு கிளியரா தெரியல. சரி, அப்படி காமன் கேண்டிடேட்டா போடுறதுக்கு திமுக ஒத்துக்கொள்ளுமா? அப்ப திமுக என்னெல்லாம் யோசிக்கலாம், ஏன் அவரை போடலாம்னு யோசிக்கலாம், ஏன் போடக்கூடாதுன்னு யோசிக்கலாம். ஒன்று என்னன்னா, எஸ்ஐகி சுப்பையா அங்க ஒரு வெயிட்டான கேண்டிடேட். அங்க நம்ம கேண்டிடேட் நிப்பாட்டி நம்ம இடைத்தேர்தலில் தோக்கணுமான்னு திமுக யோசிக்கலாம். பட் அதே சமயத்துல எஸ்ஐகி சுப்பையாவை நம்ம தோக்கடிக்கணும் அப்படின்னா யாரோ ஒரு கட்சியோட நம்ம கூட்டணி போட வேண்டும். அப்போ அது நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி போட்டோம்னா நாம ஜெயிக்கிறோம். அப்ப நாம் தமிழர் கட்சியோட நாம கூட்டணி போட்டு நாம ஜெயிக்கிறதோட இப்போதைக்கு தாவேக அரசாங்கத்திற்கு நல்ல குடைச்சல் கொடுக்கிற மாதிரி அசம்பிளியில ஒரு ஆள் வேணும்னா நம்ம சீமான உள்ள கொண்டு போலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் திமுக இந்த முன்னெடுப்பிற்கு ஒத்துக்குச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இருக்கிறவங்க கேட்கிற கேள்விக்கே தாவேக அரசால பதில் சொல்ல முடியல, அவங்க முடிப்புங்கிறாங்க அசம்பிளில எல்லாரும் பாக்குறாங்க. அப்போ சீமான் போன்ற ஒரு நபர், ஒரு நல்ல பேச்சாளர், நல்ல ஒரு சிந்தனையாளர் அங்க உள்ள போனார்னா நிச்சயமாக இங்க இருக்க மினிஸ்டர்ஸ்க்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது. அப்போ சீமானுக்கு அசம்பிளிக்கு போகக்கூடிய அந்த சட்டசபைக்கு செல்லக்கூடிய அந்த பாதையை நாம் தான் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அப்பதான் தாவேக அரசுக்கு நம்ம நல்ல ஒரு குடைச்சல் கொடுக்க முடியும்னு எதிர்கட்சிகள்லாம் ஒரு முடிவு பண்றாங்க. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது என்னோட சட்டசபை இல்லை, நான் ஜெயிச்சு இங்க வரல, இது அதிமுக இழந்த சீட், அதனால நான் பொது கேண்டிடேட் நிப்பாட்டல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, யார் மனசும் வருத்தப்பட போறது கிடையாது. நான் எம்எல்ஏவா இருந்தேன், எனக்கு இந்த சீட்டு கொடுக்கலன்னு நினைக்க போறது கிடையாது. அப்போ திமுக என்ன யோசிக்குது அப்படின்னா, நம்ம இந்த விஷயத்த நல்லாவே பண்ணலாம, காமனா போட்டோம்னா இவர் ஜெயிச்சு வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா நம்ம அங்க சட்டசபையில ஒரு பெரிய கஷ்டத்தை ஒரு தொடர் கேள்விகளால நம்ம தாவேக அரசை நம்ம முடக்கலாம், அல்லது தாவேக அரசுக்கு எதிரான செயல்பாடுகள் நம்ம நல்லா செய்யலாம், அதற்காக சீமான் உள்ள வரலாம் திமுக அரசு நினைக்குது. இது ஒண்ணு மட்டும்தான் காரணம். அப்ப ஏன் சீமான் வரக்கூடாதுங்கிற திமுக நினைக்கணும் இல்லையா, அதுக்குள்ள காரணங்கள் நிறைய இருக்கு. அதாவது இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சிங்கிற சட்டசபைக்கு வெளியிலே இருந்த ஒரு கட்சி, இன்றைக்குமே நிறைய கட்சிகள் மேல வளர்றதுக்கு அதுக்கு ஒரு சின்ன பிரேக் தூன்னு சொல்லுவாங்க, ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்கணும். அந்த சின்ன வாய்ப்பு ஒருவேளை நாளைக்கு சீமான் எம்எல்ஏ வாய்ப்பு கிடைச்சு அவர் ஃபங்க்ஷனிங் நல்லா பண்ணிட்டாருன்னா அவர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா திறப்பா அமையலாம். அமைஞ்சு நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய கட்சியா ஒரு பெரிய கட்சியாவாச்சு வளரலாம். அப்படி வளர்ந்தால் அது யார் அட் ஹூஸ் எக்ஸ்பென்ஸ் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, யாரோட இடத்துல அது வளரும் அப்படிங்கிறத
நம்ம சொல்ல முடியாது. அப்ப நம்மளோட வாக்கு வங்கியை பிரிப்பாங்களோன்னு திமுக யோசிக்கலாம். அப்ப சும்மா இருந்தவனை சங்க எடுத்து ஊதிக்கு எடுத்துட்டான்டா ஆண்டி அப்படின்னு சொல்ற மாதிரி நம்மளே சும்மா இருந்த சீமான உள்ள அனுப்பலாமான்னு ஒரு கூட்டம் யோசிச்சுட்டு இருக்காங்க திமுகல. அதிமுக இப்ப அதான் யோசிக்கிறோம், நம்மளே அழிஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம சீமான மேல அனுப்பி இருக்கிறது நமக்கு எடுத்துக்கணுமா, நம்ம வாக்கு வங்கி முழுசா போயிருமோ அப்படின்னு அதிமுகவும் யோசிக்குது. அப்ப அதிமுக தரப்புல இதுக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசிக்கிறாங்க. அப்போ திமுக இதை யோசிக்கிறாங்க, நம்ம சீமானுக்கு ஒரு திறப்பு ஏற்படுத்தி கொடுக்கலாமோன்னு யோசிக்கிறாங்க. அப்ப இந்த யோசனை மூலமா பாத்தீங்கன்னா அவங்க காமன் கேண்டிடேட் அங்க நிப்பாட்ட மாட்டாங்க. இதெல்லாம் ஏன் சீமான காமன் கேண்டிடேட் அம்பாசமுத்திரத்தை நிப்பாட்டணும்னு யோசிக்கிறாங்க. இன்னொரு மிகப்பெரிய காரணம் இருக்கு. ஏன்னா அவர் சார்ந்த அந்த நாடார் சமுதாயம் கிறிஸ்தவர்களாகவும் இந்துக்களாகவும் அங்க ஒரு 16% கிட்ட நாடார் சமுதாய ஓட்டு இருக்கு. அப்போ அந்த சமுதாய ஓட்டு இவருக்கு கிடைக்கும், இவர் நம்ம சமுதாயத்திலிருந்து ஒரு தலைவர் நிற்கிறார் அப்படிங்கும் போது அந்த ஓட்டு பிரியாம கிடைக்கும்னு இவங்க எதிர்பார்க்கிறாங்க. அப்ப அந்த ஓட்டு வாங்கிட்டோம்னா நமக்கு நல்லா இருக்கும், சீமானுக்கு பிளஸ் தமிழர் ஓட்டும் கிடைக்கும், மற்ற வாக்குகளையும் வாங்கி திமுக எல்லா வாக்குகளையும் வாங்கி சீமான் ஜெயிப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இன்றைக்கு அந்த காமன் கேண்டிடேட்டா சீமான ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க. ஏன் மற்ற தொகுதிகள்லாம் சீமான ப்ரொஜெக்ட் பண்ண அம்பாசமுத்திரத்துல ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா காரணம் அவர் சார்ந்த சமுதாயம் ஒரு 15-16% இருக்கிறாங்க. அப்போ எஸ்ஐக்கு சுப்பையாவோட அட்வான்டேஜ் நம்ம பார்த்தோம்னா, எஸ்ஐக்கு சுப்பையா சார்ந்த சமுதாயம் முக்குளத்தூர் சமுதாயம்னா மிகப்பெரிய சமுதாயம், 25% கிட்ட இருக்கிறாங்க அம்பாசமுத்திரம் தொகுதியில முக்குளத்தூர். அப்போ அந்த சமுதாயம் வந்து எஸ்ஐக்கு சுப்பை இவருக்கு வந்து இவர் சார்ந்த நாடார் சமுதாயம் வாக்களிச்சாங்கன்னா எஸ்ஐக்கு சுப்பையா சார்ந்த சமுதாயம் முழுசா வாக்களிப்பாங்களான்னு ஒரு கேள்வி வருது. அப்புறம் அங்க அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இரண்டாவதாக இருப்பது வந்து ஷெட்யூல் காஸ்ட் வந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க நிறைய பேர் 17-20% கிட்ட இருக்கிறாங்க. இவங்க வாக்கு யாருக்கு பிரியும், மற்றவங்க வாக்கு யாருக்கு பிரியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆனா சீமான் அங்க இறக்குறதுக்கு ரீசன்னா சமுதாய வாக்குகளும் பிரியும், ஒரு ஸ்டார் கேண்டிடேட்ஸ் என்னைக்குமே ஒரு தொகுதியில் இறக்கி விடும்போது அந்த கட்சி எவ்வளவு வாக்கு வாங்குதோ அதோட அதிக வாக்குகள் அங்க வாங்குவாங்க அவங்க. இப்போ திமுகவும் தாவேக்காவும் கோஆர்டினேட் நல்லா பண்ணுச்சு அப்படின்னா இருவருக்கும் சேர்ந்து ஒரு வாக்கு இருக்கு இல்லையா, அந்த வாக்கை விட சீமான் ஸ்டார் கேண்டிடேட்டா இருக்கிறதுனால அம்பாசமுத்திரத்தில் இன்னும் அதிகம் வாக்குகள் வாங்குவார். அப்ப நம்ம எஸ்ஐக்கு சுப்பையாவை கீழே தள்ளிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் திமுக மனசுல இருக்கதான் செய்யுது. அப்ப நம்ம தனியா கேண்டிடேட் போட்டோம்னா அவர் எஸ்ஐக்கு சுப்பையாவை எதிர்த்து எந்த அளவுக்கு நின்று ஜெயிக்க முடியும் அப்படின்னு நமக்கு தெரியல. அதனால நம்ம சீமான போட்டோம்னா நம்ம ஓட்டு வங்கி பிளஸ் ஸ்டார் கேண்டிடேட், அப்ப அம்பாசமுத்திரத்திலே வச்சு அவங்களை அடிச்ச மாதிரி இருக்கும், நமக்கு ஜெயிச்ச மாதிரியும் இருக்கும் அப்படின்னு திமுக ஒரு கால்குலேஷன் போடுது. இந்த கால்குலேஷனுக்கு சீமான் ஓரளவு இணங்கி வந்துட்டதா தான் பேசுறாங்க. ஆனா திமுக இது 100% உறுதியாகவில்லை. அப்படியே காமன் கேண்டிடேட்னு சொன்னா அதிமுக உள்ள வரதுக்குள்ள வாய்ப்புகள் இப்போதைக்கு கம்மி அப்படின்னு தான் பேசிக்கிறாங்க. அப்ப திமுகவும் நாம் தமிழர் கட்சியுமே இணைந்து ஒரு சீமான் நிப்பாட்டி விட்டா கூட ஒரு மிகப்பெரிய வலுவான கேண்டிடேட்டா தான் சீமான் இருப்பாரு. பிரச்சாரத்திலே அவர் என்னைக்குமே சுணக்கம் வைக்க மாட்டார், இறங்கி எங்க பிரச்சாரம் பண்ணுவாரு. அப்ப அந்த மக்களுக்கு அவர் என்ன நம்பிக்கை கொடுக்கணும், உங்களோட தொகுதியில நான் உங்களோட ஒருத்தனா இருந்து வேலை பார்ப்பேன், இது தமிழ்நாடு முழுசு நான் சுத்தி தெரிஞ்சவங்க உங்களுக்கு செய்ய மாட்டேனாங்க ஒரு வாக்குறுதி அவருக்கு கொடுப்பாரு. ஒரு பர்சனல் கனெக்ட் ஏற்படுத்த முயற்சி பண்ணுவார், அது அவரால் முடியும். அப்ப எஸ்ஐக்கு சுப்பையாக தொகுதியில் ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்க மாதிரி இவர் நானும் உங்களில் ஒருவன்கிற ஒரு கனெக்ட் ஏற்படுத்த முயற்சி பண்ணுவாரு. அது மட்டும் இல்ல, தலைவரே நிக்கிறதுனால வேற எலெக்ஷன் இல்லைங்கிறதா நாம் தமிழரோட முழு அந்த மெக்கானிசம் சொல்லுவோம், அந்த முழு படையும் அங்க இறங்கி வேலை பார்ப்பாங்க. மீதி 5 தொகுதியில அவங்க வேலை பார்க்க மாட்டாங்க. முழு நாம் தமிழர் கட்சியோட அந்த ஃபுல் மெஷினரியும் அங்க இறங்கி இங்க வேலை பார்ப்பாங்க. திமுகவோட சப்போர்ட் இருக்கும். அப்ப பிரச்சாரத்திற்கும் சப்போர்ட்டுக்கும் சீமானவர்களுக்கும் பஞ்சம் இருக்கு. அது ஒரு கடுமையான ஃபைட்டாக இருக்கும். அட்வான்டேஜ் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா சீமானுக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏனென்றால் அவர் ஒரு ஸ்டார் கேண்டிடேட் மட்டும் இல்லாமல் மக்கள் மனதில் அவருக்கு ஆதரவு இருப்பாங்க, பெரிய நெகட்டிவ் இல்லாத ஒரு கேரக்டரா உள்ள அங்க இறங்குவாரு. இதற்கு முன்னால் எந்த கட்சி எந்த அரசியல் இருந்து ஜெயிச்சது கிடையாது, அவரு எந்த எம்பியுமானது கிடையாது, எம்எல்ஏவுமானது கிடையாது, ஆட்சி கட்டில இருந்தது கிடையாது. அப்ப அது தனக்கு ஒரு பிளஸ்ஸா அவர் அழகா அவங்க பயன்படுத்தி ஒரு மேல வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப திமுக இதை ஏன் செய்யுது அப்படின்னா தனக்கு இதுல ஒரு மைனஸ்ங்கிற திமுகவுக்கு தெரியும். ஆனால் இந்த ரேஞ்சில தாவேக்காக்கு நம்ம ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும், தாவேக்கா கவர்மெண்ட்டை குறைபாடுகளை அழுத்தம் திருத்தமாக எழுத்தி பேசுவதற்கு சீமான் உள்ள தேவைன்னு திமுகவும் நினைக்குது. அந்த ஒரு சூழ்நிலையில தான் அன்றைக்கு சீமான் காமன் கேண்டிடேட்டா நிக்கிறாரு. ஒருவேளை இவங்கெல்லாம் காமன் கேண்டிடேட்டா ஏற்றுக்கொள்ளாமல் சீமான் அம்பாசமுத்திரம் நின்னார் என்றால் சீமான் அப்படியும் தனியாக வாக்குகள் நிறைய பிரிப்பார். அந்த மாவட்டத்தை சேர்ந்தவனால சொல்றேன், அவருக்கு அங்க ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கு. அவர் பிரிக்கின்ற வாக்குகள் திமுகவோட வாக்குகள் தான். அப்ப ஈஸியா எஸ்ஐக்கு சுப்பையா ஜெயிச்சுட்டு போயிடுவாரு. அதையும் திமுக யோசிக்குது, நம்ம இந்த எலெக்ஷன்ல நாம ஜெயிக்கிற ஒரு பக்கம் இருக்கணும், அதே சமயத்துல அதை விட அதிகமா தாவேக்கா தோற்க வேண்டும் என்பதில் திமுக பர்டிகுலரா இருக்கு ரொம்ப. அப்ப தாவேக்காவை தோற்கடிக்கணும், அதுக்காக அதிமுகவை வளர்த்து விட முடியாது. அப்ப என்ன செய்ய முடியும், நமக்கு இருக்க ஒரு ஆப்ஷன் இந்த தொகுதியில சீமான் அப்படின்னு திமுக நினைக்குது. அதை ஒருவேளை செயல்படுத்தினார்கள் என்றால்
நான் வரவேற்கக்கூடியதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சீமான் வந்து உங்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து ஒரு தீய சக்தி அப்படின்னு நம்ம அவரை சொல்ல முடியாது. அவரோட கொள்கையில் நமக்கு நிறைய மூடன் உண்டு, அவர் பேசுற முட்டாள்தனமா சில விஷயங்கள் பேசுவார்னு சொல்லுவோம். பட் இருந்தாலும் தமிழ் தேசியம் பேசுகின்ற ஒரு அரசியல் கட்சி இன்னைக்கு நமக்கு தேவைன்னா அவர் மட்டும்தான் இருக்கிறாரு. அப்ப இவங்க 2 பேரும் இணைந்தார்கள் என்றால் நாளைக்கு வரக்கூடிய விஷயங்களுக்கு இது அச்சாரமா இருக்கும் என்றால் நிச்சயமாக நான் ஒரு கூட்டணி இருக்கு, நாம் தமிழர், பாமக, திமுக இப்படி ஒரு கூட்டணி அமையுமானால் நாளைக்கு தமிழகம் முழுசும் ஸ்வீப் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டணியா இருக்கும். இவங்க வெளியில போனவங்களால ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனா இந்த கூட்டணி அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இப்ப நாளைக்கு ஒருவேளை திமுக வந்து நம்ம சைடு வீக்கன் ஆகுது அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த கூட்டணி அமைக்க முயற்சி பண்ணலாம். அப்ப அமைக்க முயற்சி பண்ணும்போது முதல்ல ஒரு இன்சென்டிவ் சொல்லுவாங்களா, அதுவா நாம் தமிழர் கட்சி பாருங்க, உங்களுக்கு நான் காமன் கேண்டிடேட் தர நீங்க வச்சுக்கோங்க, நாளைக்கு நம்ம ஃபியூச்சர்ல நம்ம ஒருங்கிணைந்து பயணிக்க ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்காக கூட திமுக ஒத்துக்கொள்ளலாம். அப்ப இந்த நகர்வுகள் எல்லாம் அம்பாசமுத்திரத்தை மட்டும் வைத்தில்ல, இந்த 6 எலெக்ஷன் 6 சீட்டிலும் தாவேக்காவை எத்தனை இடங்கள்ல தோற்கடிக்க முடியுமோ அத்தனை இடங்கள்ல தோற்கடிக்க வேண்டும். ஏன்னா திமுகவுக்கும் சீட்டு கிடையாது, தாவேக்காவுக்கும் சீட்டு கிடையாது, எல்லாம் அதிமுகவோட சீட்டுகள். அப்ப நம்ம நிறைய ஜெயிக்கணும், தாவேக்கா தோக்கணுங்கிறதுக்காக நிச்சயமாக சீமானவர் காமன் கேண்டிடேட்டா போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இது சக்சஸ்ஃபுல்லா வந்துச்சுன்னா வரக்கூடிய எலெக்ஷன்கள், வரக்கூடிய மற்ற தேர்தல்களும் இந்த கூட்டணி மாறலாம். ஏன்னா நாம் தமிழர் அவங்க கிட்ட கூட யோசிக்காம இருந்ததுக்கு ஒரே ரீசன், இது வரைக்கும் காங்கிரஸ் நம்மோட கூட இருந்ததுனால நாம் தமிழரை கூட சேர்த்துக் கொள்ள முடியாது என்ற சூழ்நிலையில் திமுக இருந்தது. இன்றைக்கு காங்கிரஸை கழட்டி விட்டாங்க. அப்ப நாம் தமிழர் கட்சியை சேர்த்துக் கொள்வதில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. அப்ப அதோட சேர்த்து நாளைக்கு பாமகவையும் தாங்க கூட கூட்டு வந்தாங்கன்னா, இன்னைக்கு பாமக இணைந்துருச்சு, கூட்டு வந்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய வலுவான கூட்டணி உருவாகும். வட தமிழ்நாட்டில் மட்டுமில்லாமல் தென் தமிழ்நாட்டிலும் எல்லா இடங்களிலும் வாக்குள்ள கூட்டணி உருவாகும். அதற்குரிய முதல் படிக்கட்டாக அச்சாரம் சொல்லுவாங்க, அச்சாரம் போடுறதா சீமானை நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் அம்பாசமுத்திரத்தில் காமன் பொது வேட்பாளராக நிறுத்தலாம். அதிமுக அதற்கு உடன்படவில்லை என்றாலும் திமுக முன்னெடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. மீண்டும் சந்திப்போம்.